இஸ்ரேலுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் எதிரான மத கொள்கையை உடையவர்கள் மேற்கு நாடுகளுக்குள் பெருமளவில் ஊடுருவி இளைய தலைமுறையினரை திசை திருப்பி அந்த நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கத்துடன் சரித்திர சம்பவங்களுக்கும், குறிப்பாக வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள சரித்திர சம்பவங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் எதிராக பொய்களை பரப்பி கடும் வெறுப்பினாலும் பகைமை உணர்வினாலும் முழு உலகையும் நிரப்பி வருகிறார்கள். இவர்கள் மத்திய கிழக்கில் வெறும் 22,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய இலங்கையின் 1/3 அளவுடைய மிகச் சிறிய நாடான இஸ்ரேலின் தலைநகரமான எருசலேமை கைப்பற்றுவதற்காக 3ஆம் உலக யுத்தம் ஏற்பட்டு மில்லியன் கணக்கானோர் அழிவுக்குள்ளாகும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார்கள். இது மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, முழு உலக பொருளாதாரத்திற்கும் பேரிழப்பு ஏற்படுத்தக்கூடியது. இந்த பகைமை உணர்வினாலும் அறியாமையினாலும் தீவிரவாதிகளாகி எந்த கொடூரத்தையும் செய்ய